நம்ம அப்படி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்கு ஹால் வரும்போது விண்டோஸ் மெயின் ஒன்று பார்ப்போம். அந்த விண்டோஸ் நம்ம வந்து ஏன்னா ஒன்று சன்லைட்டு தென் வென்டிலேஷனுக்காண்டி இந்த விண்டோஸ் கொடுப்போம். அந்த விண்டோஸ் வந்து 3x3 இல்லை 4x4 கொடுக்குற போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. தென் ஹால் வித் டைனிங், தென் ஹால் வித் கிச்சன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஹால் வித் டைனிங் ஏரியா, டைனிங் வித் கிச்சன் எல்லாமே ஓப்பனாக இருக்கனால மெயின் டோர் ஓப்பனுக்கு ஆப்போசிட்லேயே செப்பரேட்டாக தெரியக்கு வேண்டி தான் இந்த வால் பேனலிங் நம்ம கொடுப்போம். முதல்ல வந்து இந்த டைல்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா கிரானைட்டில் கொடுப்பாங்க டிவைட் பண்ணி இந்த ரூமுக்கு இந்த ரூம் டிவைட் பண்ணுறதுக்கு வேண்டி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வால் பேனலிங் நம்ம வீட்டில் எந்த இன்டீரியர் பண்ணுறோமோ நம்ம அதில் வந்து அதே இன்டீரியரில் நம்ம வந்து வால் பேனலிங் பண்ணுவோம். பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள், நியூ கலர்ஸ் தான் இது. ஒரு உடன் கலர்ஸ், நேச்சுரல் ஹுட் மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த கலர்ஸ். இது வந்து நியூ கலர்ஸு. இந்த மாதிரி வந்து 30+ கலர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். நியூ கலர்ஸ் வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு கலர்ஸுமே நம்ம ஒவ்வொரு வீட்டில் பண்ணியிருப்போம். நம்ம எல்லாமே காமிக்கிறேன். தென் இந்த வால் சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட்டு. இந்த 11 ஃபீட்டில் 10 ஃபீட்டுக்கு நம்ம ஃபுல்லாகவே வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேனலிங் கொடுக்கும்போது இந்த லைட்ஸ் வந்து கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்ட்டாக தெரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு. அந்த மாதிரி தான் அந்த லைட்ஸ் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆங்கிள் லைட்ஸ் கொடுத்தா நம்ம டஸ்ட் ஃபார்ம் ஆகும், க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா ஓவரால் 10 ஃபீட் இல்லைங்களா. அப்போது இந்த மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீட்டாக. அந்த கலர் ஒயிட்டுக்கு பதில் பிளாக் கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரௌனோ கோல்டு வித் காப்பர் அந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி